திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் பாகம் 3. திரு வாதவூர் அடிகளை ஆட்கொள்வதற்காக அந்தணராக திருவுருக்கொண்டு பார்வை விளங்கென வந்த பெருமான் தமது ஞானக்கண்ணால் மும்மலங்களையும் போக்கியருளி தமது திருவடி தாமரையை திருவாதவூரருடைய தலையில் சூட்டி திருக்கரத்தினை வாதவூரரின் சிரத்தில் வைத்து அவருக்கு சூக்கும பஞ்சாட்சரத்தை உபதேசம் செய்து அருளினார். பாசபந்தத்தை எல்லாம் நீக்கி பேரின்பம் விளைத்து சிவ வடிவமாகுமாறு திருவருள் புரிந்தார். தமது சற்று தீட்சையாலே வாதவூரரை தன்மயமாக்கி கொண்டார். தேனும் பாலும் தீங்கண்ணலுமாய் அமுதமுமாய் தித்தித்து ஊன் உள் முழுது உருக உள் ஒளி உணர்ந்து இன்பம் ஆனவாறு தேக்கு இப்புறம் கசிவது ஒத்து ஒளியா ஞானவாணி வந்து இருத்தனல் அன்பர்தம் நாவில். மெய் ஞானத்தை பெற்ற நிலையில் திருவாதவூரர் தேனும் பாலும் தீங்கண்ணலும் இனிய கருப்பஞ்சாரம் கலந்து அமிழ்தமாக தித்தித்து என்னுடைய ஊனும் உள்ளும் உருக அப்படின்னு காட்டுறார். இதை தான் திருவாசகத்தில் ஊனாய் உயிராய் உணர்வாய் என் உள் கலந்து தேனாய் அமுதமுமாய் தித்தி தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோர் அறியா வழியமக்கு தந்தருளும்னு மாணிக்கவாசக பெருமான் காட்டுகின்றார். திருவாதவூரரது நாவினிலே ஞான கலைமகள் தானே வந்து நடனம் களி நடனம் புரியலானாள். கூப்பிய கரங்களோடு ஆனந்தம் பெருகி நிற்க நாத்தழுதழுக்க உடல் சிலிர்க்க இறைவனை போற்றி பணிந்து போற்றி குற்றமில்லாத சொற்களால் ஆனிய பாமாலைகளை பாட ஆரம்பிக்கின்றார். பழுதில்லாத சொல் மணியினை பத்தி செய்து அன்பு முழுதுமாகிய அடத்தினான் முறை தொடுத்து அலங்கள் அழுது சாத்து மெய் அன்பருக்கு அகம் மகிழ்ந்து ஐயர் வலுவில்லாத பேர் மாணிக்க வாசகன் என்றார். குற்றமில்லாத சொற்களை தன்னுடைய அன்புன்ற நாரில் தொடுத்து அதை தனது ஞானாசிரியருக்கு சூட்டி அகம் மகிழ்ந்தார் வாதவூரர். அன்பால் தொடுத்த அந்த மாலைகளை அழுது சாத்தி நின்ற அன்பருக்கு பெருமான் அகமகிழ்ந்து வலுவி இல்லாத பேர் மாணிக்க வாசகன் என்று தீக்கையின் போது வழங்கப்படும் நாமமாக ஐயன் அழுது அடி அடைந்த அன்பருக்கு மாணிக்க வாசக என்று நாமம் சுட்டினார். பாட்டிற்கு இன்புறு குருபரன் பாதமேல் கண்ணீர் ஆட்டிச் சொன் மலர் அணிந்து தற்போத அமுதை ஊட்டி தற்பர ஞானமாம் ஓம வெங்கணலை மூட்டி சம்புவின் பூசை மேன் முயற்சியரானார். நமக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் கூறிய பெருமானே பாட்டிற்கு இன்புறு குருபரன். அவனுக்கு நாளும் கண்ணீர் சொரிந்து பாடுதலும் தற்போதும் இழந்து நின்று பரஞானத்தை மெய்யாகவே உணர்ந்து நின்றார் திருவாதவூரர். பாட்டிற்கு மகிழும் பெருமானுக்கு கண்ணீர் சொரிதல்ன்ற திருமஞ்சனமாட்டி சொல் மலர்களாகிய மாலையை பெருமானுக்கு சூட்டி அர்ச்சித்து தற்போதம்ன்ற அமுதத்தை அவருக்கு நிவேதித்து பரஞானமாகிய ஓமம் செய்ததற்குரிய வெப்பமாகிய கனலையை மூட்டி நாளும் நாளும் இறைவனுக்கு அன்பால சிவபூஜையை செய்து கொண்டிருந்தார் திருவாதவூரர் அகத்தில். ஞான பூசை புரிந்து வந்த திருவாதவூரர் அந்த இடத்திலே தங்கி அங்குள்ள மாணவர்கள் ஓதுகின்ற ஆகம உபனிஷத் பொருட்களையெல்லாம் அவர்கள் கூற கேட்டு மகிழ்கின்றார். தித்திக்கும் மணிவார்த்தை இன்னம் சின்னால் திருச்செவியில் அருந்த கைச்செம்பொன்னெல்லாம் பத்தி பேர் அன்பளித்து கவர்ந்து வேண்டும் பணிகொடு பாண்டியனை இவர் பண்பு தேற்றி முத்திக்கே விடுத்திடவும்
புத்தை வாது முடித்திடவும் திருவுள்ளம் முன்னமேதி எத்தி தொண்டரை கருமம் சிறிதுண்டு இங்கே இருத்தி என உருக்கறந்தான் அடியரோடும். மாணிக்கவாசகரின் மணி வார்த்தைகளை இன்னும் சில நாள் தன்னுடைய திருச்செவியிலே கேட்டு மகிழ்ந்த பெருமான் மாணிக்கவாசகருடைய கையில் உள்ள செம்பொன் அனைத்தையும் பக்தி என்னும் அன்பினை தந்து கவர்ந்து கொண்டு இன்னும் தாம் விரும்பும் பணியையெல்லாம் ஏற்றுக்கொண்டு செய்யுமாறும் பாண்டிய மன்னனுக்கு இவருடைய மாணிக்கவாசகருடைய பண்பினை அறிவித்து வீட்டு இன்பத்தை அருளுவதற்காகவும் புத்தரை வாதின்கண் வெல்வதற்காகவும் தன்னுடைய திரு உள்ளத்தில் கருதி பெருமான் வாதவூர் அடிகளை, நீ செய்ய வேண்டிய காரியம் சிறிது உள்ளது, ஆதலால் நீ இங்கே இருப்பாயாக என்று விரைந்து சென்று தன்னுடைய அடியவர்கள் கூட்டத்தோடு உருக்கறந்தார். அடியவர்களோடு மறைந்து அருளினார் பெருமான். கனவில் வரும் காட்சி என கருணை மூர்த்தி காட்டி மறைத்தலும் அன்பர் கலக்கம் தாழ்ந்து நனவு கனவு இன்று நாதன் ஞமலிக்கு தவிசிட்ட நலம்போல் என்னை நினைவறிய திருமேனி காட்டி ஆண்டு நித்ததை என்று ஐயுற்று நெஞ்சந்தேறி இள அடியாருடன் கூட்டாது ஏகினாயோ என்னையும் என் வினையையும் இங்கு இருத்தி எந்தாய். கனவில் தோன்று காட்சி போல கருணை வடிவான பெருமான் தன்னுடைய உருவத்தை சிறிது காட்டி இப்பொழுது மறைந்த அளவில் வாதவூர் அடிகள் துன்பக்கடலில் அழுந்தி ஞமலிக்கு தவிசிட்ட நலம் போல, ஞமலின்னா நாய்க்கு தவிசிட்ட நலம்போல் என்னை வந்து ஆண்டு அருளி இப்பொழுது நீங்கி அருளியது நனவோ கனவோ என்று ஐயுற்று பின் நனவுன்னு மனம் தெளிந்து எம்பெருமானே உன் இனமாகிய அடியவர்கள் கூட்டத்தோடு என்னையும் சேர்க்காமல் என்னையும் என் வினையையும் இங்கு விட்டு சென்றாயோ என்று புலம்பி கதறி அழுது முறையிடுகின்றார். நம்ம இதையெல்லாம் திருவாசகத்தில் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு பொற்றவிசு நாய்க்கிடுமார் அன்றே உன் பொன்னருளேன்னு நான் தான் வேண்டாவோ அப்படின்னு இளங்கன்றினை விட்டு பிரிந்த தாய் பசுவைப் போல மனம் உருகி நின்றார் மாணிக்கவாசக பெருமான். தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி காணேன், தீயில் வீழ்கிலேன் தின்வரை உருள்கிலேன் செழுங்கடல் புகுவேனே என்றும் அறுக்கிலேன் உடல் துணிப்பட தீப்புக்கு ஆர்க்கிலேன் திருவருள் வகையறியேன் பொறுக்கிலேன் உடல் போக்கிடங்கானேன் போற்றி போற்றி என் போர் விடைப்பாக இறக்கிலேன் உன்னை பிரிந்தினிது இருக்க என் செய்கேன் இது செய்க என்றருளாய் சிறைக்கனே புனல் நிலவிய வயல் சோர் திருப்பெருந்துறை மேவிய சிவனே என்றெல்லாம் அவர் அழுது அரற்றியதை நம்ம திருவாசகத்தின் வழி அறிகின்றோம். வறியவனாம் ஒரு பிறவி குருடன் கையில் வந்த பெரு விலைமணி போன் மழலை தேரா சிறியவனாம் ஒரு மதலை கையில் கொண்ட செம்பொன் மணி வள்ளம் போல் தேவர் யார்க்கும் அறிவறியாய் சிறியேனை எளிவந்து ஆண்ட அருமை அறியேன் துன்பம் தழுவ தாழ பிரிவறிய அன்பரோடும் அகன்றாய் கல்லா பேதையன் குறையலது எம்பிரானால் என்னே. தேவர்களாலும் அரிதற்கு அரிய பெருமானே வறியேன் ஏழை திருவருளை பெறாத ஏழையையும் பிறவிக்குருடனும் மதலை ஆகிய மதலைன்னா மழலை சொல் மாறாத சிறிய குழந்தை, அந்த குழந்தை கையில் ஒரு பொற்கிண்ணம் பொன் வள்ளம் எளியதில் கிடைத்தால் அது அவற்றின் அருமையையும் அறியாது கை நெகிழ விடுமாறு போல தேவர்களாலும் அறிய முடியாத அரிய பொருள் நீ என்னை அடியேனை எளிவந்து ஆண்டாய் எனது அருமையை அறியாது நெகிழ விடலானேன். அதனால் நான் துன்பக்கடலில் அழுந்த நீ அடியவர்களோடு மறைந்து அருளினாய். அது என் குறையே அன்றி எம்பிரான் உன்னால் யாது குறை உள்ளது
இதே நமக்கு திருவாசகத்தில் கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரியை என்றுனை கருதுகின்றிலேன் என்றும் என்னால் அறியா பதம் தந்தாய் யானாதறியாதே கேட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையான் அடிமைக்காரென்பேன் பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரோடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டிங்கு இருந்தேன் நோக்கி விருந்தாயே என்று வாய் திறந்து அரற்றினார் இறங்கினார். புனிற்று கன்று நீங்கிய ஆண் எனக் கரைந்த நெஞ்சினராய் சென்று கோபுர வாயிலின் புறம் போய் திரண்டு நின்ற காவலன் தமர்களே நேர்ந்தனர் நோக்கா. இளங்கன்றை நீங்கிய தாய்ப்பசுவைப் போல உருகிய மனதோடு திருக்கோயில் வாயிலுக்கு வெளியே போய் பார்க்கிறார். அங்கு கோயிலின் வெளியே கூடி நின்ற அரசனுடைய பரிசனங்களை எல்லாம் பார்க்கின்றார். துங்க வாரியில் கடும்பரி தொகையெல்லாம் ஆடி திங்களின் தலை வருமென முன்பு போய் தென்னர் புங்கவன் தனக்கு உணர்த்துமின் போம் என விடுத்தார் அங்கன் நாயகன் பெருந்துரை நாயகன் அன்பர். அழகிய திருவருள்ன்ற கண்ணை உடைய பெருந்துரை பெருமானுக்கு அன்பராகிய மாணிக்கவாசக பெருமான் தமது வரவை எதிர்நோக்கி காத்திருந்த பாண்டியனுடைய பரிவாரங்களை பார்த்து, நீங்கள் அனைவரும் திரும்பி செல்லலாம், குதிரை கூட்டங்கள் எல்லாம் ஆடி திங்களில் ஆடி மாதத்தில் கடல் துறையிலே வந்து இறங்குகின்ற விவரத்தை முன்னதாகவே சென்று பாண்டிய மன்னனுக்கு சொல்லுங்கள் என்று பணித்து அனுப்பினார். பரிவாரங்களும் முன்னே சென்று பாண்டிய மன்னனுக்கு விவரத்தை சொன்னார்கள். வள்ளல் வாதவூர் முனிகளும் மன்னவன் பரிமாக்கொள்ள நல்கிய பொருளெல்லாம் குறுந்தில் வந்து ஆண்ட பிள்ளை வான்மதி சடைமுடி பெருந்துரை மறையோர்க்கு உள்ள வாதரம் பெருக முன் வேண்டியாங்கு உய்ப்பார். முன்பே இப்பொருளெல்லாம் உனக்கும் உன் அடியார்களுக்குமே ஆக வேண்டும்னு வேண்டி வரம் பெற்று வந்ததற்கு ஏற்ப குருந்த மரத்தடியின் கீழ் இருந்து தன்னை ஆண்ட பெருந்துரை பெருமானுக்கு தாம் குதிரைகள் வாங்க கொடுத்த பொருள் முழுவதையும் சிறந்த பூசைக்கும் திருவிழா சிறப்புக்கும் செல்வம் நிறைந்த ஆலய திருப்பணி திறத்துக்கும் நிரப்பி அறந்தவாத பேரன்பர்க்கும் செலுத்தி அத்தலத்தே உறைந்தவாறு அற இன்னனம் ஒழுகு நாள் கழிப்பார். தாம் கொண்டு வந்த பொருள் அனைத்தையும் திருக்கோயில் வழிபாட்டுக்கெனவும் திருவிழாக்களை சிறப்புற நடத்துவதற்கும் திருக்கோயிலில் திருப்பணி செய்வதற்கும் நிரம்ப கொடுத்து மேலும் அறநெறியில் ஒழுகும் அன்பர்களுக்கும் செலவிட்டு அந்த பதியிலேயே திருப்பெருந்துறை பதியிலேயே உறைந்து அங்கேயே நாட்களை கழித்திருக்கின்றார் திருவாதவூரர். எல்லை கூறிய குளிர்மதி அடுக்க வந்து எய்த மல்லல் யானையான் இன்னமும் வயப்பறி வந்ததில்லையால் இது என ஓலையும் எழுதி செல்ல உய்த்தனன் வாதவூர் அமைச்சர் தம் திருமுன். ஆடி மாதமும் வந்துவிட்டன. ஆனால் குதிரைகளை பற்றிய ஒரு செய்தியும் கிடைக்கவில்லைன்னு மதுரை பாண்டியனுக்கு தோன்ற குதிரைகள் இன்னும் வந்த பாடில்லை, விவரம் என்ன என்று ஓலையை எழுதி தனது முதலமைச்சர் வாதவூர் அடிகளுக்கு செல்ல விடுத்தான் பாண்டிய மன்னன். மன்னவன் திருமுகம் கண்டு முறைமையால் வாங்கி அன்ன வாசகம் தெரிந்து கொண்டு ஆதி ஈரில்லா முன்னவன் திரு அருள் கடன் மூழ்கிய முனிவர் என்னை வேறு இனி செய்யுமாறு என்று நின்று அயர்வார். பாண்டிய மன்னனுடைய திருமுகம் கண்டு, திருமுகம்னா ஓலை கடிதம், அதை வாங்கி படித்த மாணிக்க வாசகர் இனி என்ன செய்வது, எனக்கு என்ன வழி உள்ளது என்று எண்ணி வருந்தி அயர்ந்தார் திருவருள் கடலில் மூழ்கிய மாணிக்க வாசகர். சிந்தை ஆகிய செருவினுள் சிவம் முதல் ஓங்க பந்த பாசம் வேறற களைந்து அருட்புணல் பாய்ச்சி அந்தம் ஆதி இன்று ஆகிய ஆனந்த போகம் தந்த தேசிக உழவன் தன் கோயிலை சார்ந்தார். தனது சிந்தை என்ற விளைநிலத்தில் சிவம்ன்ற அன்பாகிய பயிர் தளித்து முளைக்க பந்தபாசம்ன்ற களைகளையெல்லாம் வேறற களைந்து திருவருள்ன்ற நீரை பாய்ச்சி முடிவும் முதலும் அந்தமும் ஈரும் இல்லாத
சிவானந்தம்ன்ற போகத்தை விளைவித்து புசிக்குமாறு தந்தருளிய உழவன் திருப்பெருந்துறை பெருமானாகிய அருள்குருநாதர் விற்றிருந்து அருள் செய்யக்கூடிய திருக்கோயிலை சார்ந்தார். இதைதான் அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு தொண்ட உளவார தந்த அண்டத்து அரும்பெரும் மேகம் வாழ்கன்னு காட்டுவார். என் நாயகனே பொன்னாடர் ஏறு கொடி உயர்த்த மன்னா தென்னா பெருந்துரை எம் மணியே வழுதி பொருளெல்லாம் நின் ஆலயத்தும் நின் அடியாரிடத்தும் செலுத்த நெறி அளித்தாய். பின் நான் அவனுக்கு என் கொண்டு செலுத்தப் பெறுமாறே. ஐயனே, என் உயிர் தலைவனே, தேவர்களுக்கெல்லாம் ஏறு போன்ற பெருமானே, இடையப்பக் கொடியை உடைய மன்னா சுந்தரபாண்டியன் திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய எனது மாணிக்கமே, பாண்டிய மன்னன் தந்த பொருள் அனைத்தையும் நின் திருக்கோயில் திருப்பணிக்கும் நின் அடியார்களுக்குமே செலுத்தி செலவிடும் நெறியினை எனக்கு தந்த அருளினை இனி நான் அவனுக்கு எதை கொண்டு குதிரைகளை வாங்கி செலுத்த பெறுவேன்? அடியேன் இனி செய்ய கடவது யாது என்று என்னா இறைஞ்சி எழுந்து ஏத்தி இறந்தார். எதிரே பெருந்துறையின் மின்னார் சடைமேல் பிறைமுடித்தோன் விசும்பில் நிறைந்த திருவாக்கான் மன்னானான் அவர்க்கு பரியெல்லாம் வருமி என்று ஓலை விடுதி என சொன்னான். அது கேட்டு உகத்து வகை துளும்பி வரைந்து சுருள் விடுத்தார். பாண்டிய மன்னனுக்கு எவ்வாறு குதிரைகள் வாங்கி கொடுப்பது என்று வேண்டி துதித்து நின்ற மாணிக்கவாசகரிடம் திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் விசும்பில் வானத்தில் ஆகாசவாணியாக மன்னனுக்கு பாண்டிய மன்னனுக்கு குதிரைகளெல்லாம் வரும் என்று ஓலை விடுப்பாயாக என்று அசிரீரியாக வானில் வாக்கு கேட்க அதை கேட்டு மனதில் மகிழ்ந்து ஓலையை எழுதி செல்ல விடுத்தார் மாணிக்கவாசகர். அந்த ஓலை பாசுரமும் அறைய கேட்டு நின்று ஆங்கோர் சிந்தையான் மகிழ் சிறப்பு விருந்தான் புறவித் தேரோடும் வந்த ஆதி செங்கதிரோன் மறைந்தான். அவனால் வையமெல்லாம் வெந்த ஓடை தனிப்பான் பொன் முளைத்தான் ஆதி வெண்கதிரோன். திருவாத ஊரரது திருமுகத்தை கண்ட பாண்டிய மன்னனோ மிகவும் மகிழ்ந்தான். குதிரைகளின் வரவை மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்திருந்தான். அன்று துயிலும் வாதவூர் அடிகள் கனவில் சுடர் வெள்ளி மன்று கிழவர் குறுந்தடியில் வடிவம் காட்டி எழுந்தருளி வென்றி வேந்தன் மனம் கவரும் விசைய பறிகொண்டு அணைகின்றேன் இன்று நீ முன்னே ஏகுதி என்று அருளி செய்ய எழுந்திருந்தார். அன்று இரவு துயில்கின்ற திருவாதவூரருடைய கனவில் வெள்ளியம்பலத்தில் உறையும் சோமசுந்தர கடவுள் குருந்த மரத்தடியில் ஆட்கொண்ட அந்தனர் கோலம் காட்டி எழுந்தருளி பாண்டிய மன்னனுடைய மனதை கவரத்தக்க வெற்றி விளைக்கத்தக்க சிறந்த குதிரைகளை நாம் வாங்கி கொண்டு வருகின்றோம். நீ இன்றே புறப்பட்டு முன்னே செல்வாயாக என்று அருள் புரிகின்றார். திரு ஆலவாய் சோமசுந்தர பெருமான் குருந்த மரத்தடியில் ஆட்கொண்ட அந்த குரு வடிவத்திலேயே அவருடைய கனவில் எழுந்தருளி நீ முன்னே புறப்பட்டு செல்வாயாக, நாம் பின்னே பாண்டிய மன்னனுடைய மனம் கவரும்படியான சிறந்த குதிரைகளை வாங்கி கொண்டு வருவோம் என்று அருளி செய்ய மாணிக்கவாசகரும் விழித்து எழுந்தார். திருச்சிற்றம்பலம்.